ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நார்த் கொரியா ஒன்று வச்சிருக்கு, பாதி அமெரிக்கா கிட்ட இருக்கு, பாதி ரஷ்யா கிட்ட இருக்கு. இந்த வார் எடுத்து அதை மொத்த ஊரையும் பிடிக்கணும். சைனாக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து கிங்டமோட பார்த்துனாரு. கொரியாவை பார்த்து ஏன் வந்து அமெரிக்கா பயப்படுது அப்படி? ஜனநாயகமோ இதெல்லாம் வந்து யாருக்குமே முக்கியம் கிடையாது. தேவை ஜியோ பொலிட்டிக்ல முக்கியமான who controls the world. ரூட்லெஸ்ஸான வார ரூட்லெஸ்ஸா பார்க்கணும். அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா வணக்கம். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த வாரை பற்றி பேசும்பொழுது என்னன்னா, இடையில சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது. வடகொரியா வந்து இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு பாருங்கப்பா, ஈரான் இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களே, வடகொரியா டச் பண்ணி பாருங்க, வடகொரியா கிட்ட வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி பலரும் பல கருத்தில் சொன்னாங்க. வடகொரியா பக்கம் அமெரிக்காவும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடகொரியாவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் சில மிசைல்ஸ் சோதனைலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பல கட்ட சோதனைலாம் வந்து அப்பப்போ செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக மாறிட்டு இருக்கு. வடகொரியாவை பார்த்து ஏன் வந்து அமெரிக்கா பயப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. உண்மையிலே அது பயப்படுது தானா? பயப்படுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அந்த ஊர்ல இன்டர்நெட் இல்லை, அதனால பயப்படுது. ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் வந்து ஆயுதமாகவும் மாற்றலாம், அடிமையாகவும் மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நார்த் கொரியா ஒன்று வச்சிருக்கு, இன்டர்நெட்டே கிடையாது. அப்போது நீங்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வராது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்க கிங் ஜாங்கோட ஃபேமிலி இருக்குல்ல, அதை வந்து கடவுளாக ரிலீஜனாக மாற்றிட்டாங்க. 25,000 சிலை இருக்குது அந்த கிங் ஜாங் சுங்க்கு. அவர் தான் வந்து ஃபவுண்டர். ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, கொஞ்சம் இதை பின்னாடி பார்த்துக்கணும். 1945 தான் இந்த ஒரு பெரிய இஷ்யூவாக கிரியேட் ஆகுது. 1945 பிரியுறாங்க. ரஷ்யா பாதி எடுத்துக்குது. ஜப்பான் தான் வந்து கொரியாவை 1945 வரைக்கும் ஒரு ஃபுல் யூனிட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், அமெரிக்கா, இது ரெண்டு பேரும் நாங்கள் பாதி நீங்கள் பாதின்னு பிரித்து ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாங்க. ரஷ்யா அவரோட ஆர்மியில் கொரில்லா வார்ஃபேரில் ட்ரெயின் ஆனவர் தான் கிங் ஜாங் சுங். அப்போ ஃபஸ்ட்டு கொரியாவில் போட்ட தலைவர் இருக்காங்கல்ல, அந்த தலைவர் வந்து யுஎஸ்எஸ்ஆரில் கொரில்லா வார்ஃபேரில் ட்ரெயின் ஆனவர். அப்போ அவர் தான் அங்கே இருக்கார். அவருக்கு என்ன ஆசைன்னா, திருப்பியும் வந்து இது ஒன்றா சேர்த்து இந்த வார் எடுத்து அதை மொத்த ஊரையும் பிடிக்கணும். பாதி அமெரிக்கா கிட்ட இருக்கு, பாதி ரஷ்யா கிட்ட இருக்குன்னு. அவர் அப்புறம் வாருக்கு போகிறாரு. 1950 40 லட்சம் பேர் சாவுறாங்க அந்த வாரில். கொரியன் வார் வந்து ஒரு மிக முக்கியமான வார். 40 லட்சம் பேர் சாவுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேயே நிற்கிது. 1950 2026 வரைக்கும் நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் வாரில் இருக்குங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா இன்னும் வந்து ட்ரீட்டியே இல்லை. விச் மீன்ஸ் தே ஆர் நவ் இன் வார். அடிச்சுக்கல, ஒரு குண்டு கூட பாயலை அங்கேயும் எங்கேயும். ஆனால் அந்த வார் முடியலன்னு அர்த்தம். இது வந்து பேப்பர் லா. அதுக்கப்புறம் 1950 வந்து இந்த பெர்பச்சுவலாக வார் போய்கிட்டே இருக்கு. இவங்க அப்படியே பிரிஞ்சுறாங்க, இவங்க இங்கிருந்து வந்துடுறாங்க. ஒன்று முடிவு பண்ணாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அதாவது நார்த் கொரியாவில் எந்த விஷயத்தையும் யார் கூடயும் அண்டக்கூடாது, நம்ம தனியாக இருந்துக்கணும், நம்மளே பார்த்துக்கணும். 25,000 சிலை இருக்குது. அந்த சிலையை பற்றி நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா வணங்கி தான் போகணும். அவங்க வந்து ஒரு கிளாஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அவங்க நம்ம ஊர் மாதிரி ஒரு கிளாஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க, ஜெய்ச்சூன்னு. அந்த ஸ்டாஸ் எப்படின்னா, யார் வந்து இந்த ஊருக்கு லாயலாக இருப்பா, யார் வந்து கொஞ்சம் சந்தேகம், மீதி ரொம்ப சந்தேகம். இது வந்து ஒரு சிஸ்டம். இது நம்ம ஊரோட ஜாதி மாதிரி அங்கே. இதை வச்சு தான் நீங்கள் எங்கே வாழலாம், என்ன படிக்கலாம், எங்கே பார்க்கலாம், எங்கே போகலாம், எல்லாமே இதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒன்று தான். இன்ஃபர்மேஷனை என்ன கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்காம இருந்துச்சுன்னா அந்த ஊர் நாங்கள் தான் உலகம், நாங்கள் தான் கடவுள்னு நினச்சிட்டு அந்த ஊர் வாழுது. சிம்பிளாக வந்து இவ்வளோதான். அதோட கட்டமைப்பு, ஒரு கட்டமைப்பு இவ்வளோதான். ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக
வடகொரியாவுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னு உள்ள எப்படி நாடு அந்த இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த கட்டமைப்பு தான் வந்து அமெரிக்கா அச்சுறுத்துதா? அது அச்சுறுத்துங்கிறது உண்மைதானா? நீங்க கேட்டது வந்து அமெரிக்கா ஏன் இப்படி யோசிக்குதுன்னு தான். ஒண்ணு, அந்த இன்ஃபர்மேஷனை உள்ள என்னால கடத்த முடியல, அது ஒண்ணு. அப்ப கடத்த முடியலன்னா அவங்க மக்களை திருப்ப முடியாது என் பக்கம். ரெண்டாவது நியூக்ளியர் வெப்பன். இன்னொன்று இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படின்னா இந்த ஊர்ல இருந்து நேரா அமெரிக்கா உள்ளேயே கொண்டு போய் அடிக்கிற மாதிரி ராக்கெட்டு. அந்த ராக்கெட்ல நியூக்ளியர் வெப்பனை வச்சு அனுப்பலாங்கிற மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு பெரிய சப்போர்ட் யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும். சைனாவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அப்பப்போ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்கல்ல, அது வந்து சைனாவை ரொம்ப எம்பாரஸ் பண்ணிடுறது, ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுருது. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஏங்க சொல்லாம கொள்ளாம அவங்க வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கண்ணா அப்படின்னு மிசைல் டெஸ்ட் பண்றாங்கன்னு. ரஷ்யாவுக்கும் கொரியாவுக்கும் ஒரு டீலிங் என்னன்னா, நான் ரொம்ப ஒற்றுமையாயிட்டாங்க. ஏன்னா உக்ரைன் வாருக்கு அப்புறம். ஏன்னா இப்போ உக்ரைன் வாருக்கு இந்த துப்பாக்கி குண்டு அப்புறம் ஷெல்ஸ் நிறைய வந்து ஆர்ம்ஸ் சப்போர்ட் வந்து கொரியா அனுப்புது. அதுக்கு ஃபுட்டும் ஆயிலும் அவங்க தராங்க. ஸோ இந்த டீலுக்குள்ள அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் இதா இருக்கு. சைனாவும் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு அங்க இருக்கட்டும், ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பஃபர் ஒன்று வேணும்ல. இப்ப நம்ம ஊர்ல இந்த டிபெட் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ஒரு பஃபர் மாதிரி ஒன்று இருக்கட்டும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காங்க. அப்ப கொரியா அங்க இருக்கிறது நல்லதுன்னு அது நினைக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா இவங்க 2 பேர் இருக்காங்க. இது என்ன பண்ணிருக்குன்னா, உலகத்துல எந்த சாங்ஷன் போட்டிருக்காங்க, பொருளாதார தடைகள் 1000 இருக்கு, ஆனா எதையுமே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ரஷ்யா அவங்களுக்கு அனுப்புது, இவங்க அனுப்புது. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டரும் போயிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு லெசன் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து கிங் ஜாங்கை பார்த்து நிறைய கத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் ஆர்டரை உடைச்சிட்டு, ஆனா யாரும் அவரை தாக்காம, யோசிச்சு பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரியில தலைவர்கள் மட்டும், மக்கள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. 80,000 1,25,000 வரைக்கும் தெரிஞ்சு யுஎன் அப்பப்போ கொஞ்சம் தெரிஞ்ச நியூஸை வச்சு பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸா இருக்காங்க கொரியாக்குள்ள, நார்த் கொரியாக்குள்ள அரசியல் கைதிகளா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில ட்ரீட் பண்றாங்கிறது யூஎன் சொன்ன ரிப்போர்ட். ஆனா அதை அவங்க உள்ள போய் பார்க்கவும் முடியல. நம்ம மற்ற கவர்மெண்ட் எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. யூஎன்னும் தலையிட முடியாது. இது ஒண்ணு இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவுக்கும் இதுக்கும் உள்ளது வந்து ட்ரம்ப் ரொம்ப ரசிக்கிறாரோன்னு தோணுது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விதமா கதை ஒண்ணு எப்படி வருதுன்னா, ஈரான் வந்து அதை பார்த்து நம்மளும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம கை வைக்க மாட்டாங்க, இல்ல சவுதி என்ன நினைக்குது நம்மளும் வச்சுக்கலான்னு. ஆனா அதெல்லாம் விட நான் எப்படி இதை பாக்குறேன்னா, ட்ரம்ப் இதுல கத்துக்கிறாரு. இன்டர்நேஷனல் ஆர்டரை உடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் வந்து நார்த் கொரியா கிங் ஜாங் தான். ஏன்னா எந்த விதமான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் யுஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சில்ல அத்தனை ஆர்டர் போட்டிருக்கு, அவங்க மேல சாங்ஷன் போட்டிருக்கு. ஆனா ரஷ்யாவும் சைனாவும் வீட்டோ பண்ணிடுது. அப்போ யோசிச்சு பார்த்தா இது மாதிரி தானே நானும் இருக்கணும். அதுவும் ட்ரம்ப்புக்கும் அந்த ஆசை இருக்கு, ஒரு கடவுள் மாதிரி இருக்கணும்னு. அதே மாதிரி டிக்டேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட பிரதானமான டூலே ஃபியர் தான். அங்க வந்து நீங்க அந்த சிலைக்கு முன்னாடி நீங்க குனியில அப்படின்னா உங்களுக்கு ஜெயில நீங்க போயிருவீங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கு. அதே மாதிரி மிலிட்ரி பரேட் இருக்கு, கடவுளாவே தான் அவங்க பாக்குறாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளையும் பார்க்கணுங்கிறது தான் ட்ரம்ப்போட ஆசையும். அப்போ ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சனலாக ட்ரம்ப் கிம் ஜாங் உன் 2 பேருக்குமான அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் குறிப்பிடுறீங்க. நான் பொதுவாக என்ன கேட்குறேன்னா வந்து, அடிப்படையிலேருந்து ஒரு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. எல்லா நாடுகளையும் அவங்க நினைக்க, இப்போ வெனிசுலாவுக்கு வந்து அதோட தலைவர் வந்து அப்படியே அசால்ட்டாக கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. நினச்சா வந்து ஈரான் மீது அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன வேணாலும் அவர் செஞ்சுட்டு நினைக்கலாம் செய்கிறார். ஆனால் ஏன் வடகொரியா விஷயத்தை வந்து அவங்க டச் பண்ணவே முடியல? டச் பண்ணுறதுல இப்போ நீங்கள் சொல்ல உட்கட்டமைப்பில் நீங்கள் சொன்னீங்க, இந்த உட்கட்டமைப்பு மட்டும் தான் வந்து அமெரிக்கா வந்து வடகொரியை நோக்கி டச் பண்ணுறதுலையோ இல்லை வடகொரியை நோக்கி நகர்றதுலையோ தடுக்குதா? எதை பார்த்து அமெரிக்கா வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கு? இல்லை, ரெண்டுமே இருக்கணும்ல. நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அதாவது போறதுக்கு அந்த மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குல்ல, நீ அடிச்சுனா நானும் அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க வச்சிருக்காங்க. ரெண்டாவது, மக்கள் முதல்ல வெளியே வந்து ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து இவங்களை பிடிக்கல அப்படின்னு நீங்க வந்து அதிருப்தி தெரிவிக்கிறத வெளியே வந்தால் தானே நான் உள்ள வந்து அப்படியா உங்களுக்கு பிடிக்கலையா நான் உங்களை ஹெல்ப் பண்றேன்னு வர முடியும். இப்ப ஈரான்ல என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு ட்ரம்ப், மக்களை வந்து கொல்றாங்க, மக்களுக்கு வந்து உரிமையே கிடையாது, எல்லா இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து கொடுமை பண்றாங்கன்னு தானே சொல்லிங்க. மக்கள் வந்து கிளர்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வார்லாம் ஆரம்பிச்சது. கவனிச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெருசா நடந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும்ல, நார்த் கொரியா என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலையே, அப்புறம் எப்படி உள்ள வர்றதுனா? ஓகே, அந்த என்ட்ரி பாயிண்ட்ல அதனால தான் அமெரிக்கா வந்து செலக்ட் இருக்காங்க. ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? இந்த இடைப்பட்ட இந்த 60 ஆண்டுகளில் எப்படி அவங்களோட வளர்ச்சி இந்த அளவுக்கு? 60 வளர்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, வளர்ச்சி எதுவுமே இல்லை. சவுத் கொரியா ராணுவ வளர்ச்சிக்கிறேன், பர்டிகுலர் ராணுவ வளர்ச்சி. குறிப்பாக இன்னொரு வளர்ச்சி என்னன்னா, அவங்களோட சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
அந்த சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக அமெரிக்கனுடைய உட்கட்டமைப்பு வந்து இவங்களால வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து வடகொரியா ரொம்ப வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற குறிப்பாக சைபர் அட்டாக் பண்ணுறதுல. இல்ல இதுல சைபர் அட்டாக்ல விட இந்த சாங் புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களோட ஒரு பிலாசபி. அதோட இது என்னன்னா மிலிட்டரி ஃபர்ஸ்ட், பீப்புள் செகண்ட் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து அவங்க போவாங்க. அதனால அவங்களோட பிரின்சிபலே எல்லாமே மிலிட்டரி தான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதுல இருந்து தான் அவங்க வந்து மிலிட்டரியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது. சவுத் கொரியாவோட ஜிடிபி $35,000 வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஓகே. நார்த் கொரியாவோட பெர் கேபிட்டா ஜிடிபி 2000. வெறும் 2000? ஆமா, 2000 அமெரிக்க டாலர். 35,000 2000. அப்போ ஏன் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுல வந்து சோஷியல், பொலிட்டிக்கல், சைக்கலாஜிக்கல் 3 இருக்கு. ஒரு தொடர்ந்து சைக்கலாஜிக்கலா ஒரு ஏதோ விலங்கு மாதிரி கிரியேட் பண்ணி அவங்கள வந்து நாங்க தான் உலகம், நாங்க தான் கடவுள்னு சொல்லி வளர்த்துருக்கிற ஒரு ஊரு. ஒரு 60 கிலோமீட்டர் கரெக்டா பார்டர், சியோல் அதான் கேபிட்டல் சவுத் கொரியாவுக்கு. அதோட கேபிட்டல் 60 கிலோமீட்டர். அதுல 35,000 வெளி, இங்க 2,000 வெளி $. அப்போ இந்த இதுல இருந்து எப்படி இவங்க ஒன்னா சேருவாங்க? இன்னொன்னு நீங்க கேட்ட மாதிரி இவங்க எவ்வளோ பின்தங்கிய இடத்துல இருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி கரெக்ட் 1994 யுஎஸ்எஸ்ஆர் உடையுதுல, 1900 யுஎஸ்எஸ்ஆர் உடையுது. அப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவங்க ஃபுட் இருக்குல்ல, ஃபுட் அனுப்புறது குறைஞ்சிருச்சு. இங்க வந்த ஃபுட்டையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம மிலிட்ரிக்கு முக்கியம், அந்த சாங் பண்ற அந்த பிரின்சிபல்ல நீங்க வந்து மிலிட்ரிக்கு தான் முக்கியம்னு சொல்லி வச்சுட்டாங்க. 5 லட்சம் பேர் செத்தாங்க அதுல, சாப்பாட்டுக்கு பசியில. எதுக்குன்னா ரஷ்யால இருந்து வரது நின்று போச்சு, நின்னதை குறைஞ்சிருச்சு. அந்த குறைஞ்சது ஒரு ஃபேமினை கிரியேட் ஆகி வறட்சி உண்டாகி மக்கள்லாம் இறந்தாங்க. இதான் வந்து த வே தே லுக் அட் அந்த அந்த மிலிட்ரி ஃபர்ஸ்ட்ங்கிற பிரின்சிபல். அதுல இருந்து தான் இவங்க ஃபோக்கஸே எங்க இருக்குன்னா மிலிட்ரியில ரெடி பண்ணணும். அடுத்த மிலிட்ரியோட எவல்யூஷன் எங்க? டிஜிட்டல் இதான், அதுல இருந்து கொண்டு வராங்க. ஆனா இவங்களால அமெரிக்கால எல்லாம் பெனிட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஒரு இம்பாக்ட் பண்ணலாம், அவங்க அதுக்கெல்லாம் சேஃப் கார்டு வச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன யோசிப்பேன்னா கண்டிப்பா இதை சைனாவோட ரோலும் ரஷ்யாவோட ரோலும் இருக்குமே தவிர நார்த் கொரியாவால இண்டிபெண்டா எங்கேருந்து டெவலப் பண்ணுவீங்க? எங்க நீங்க போய் அனுப்புறீங்க பசங்களை போய் படிக்கிறதுக்கு? எங்கேருந்து உங்களுக்கு சயின்டிஸ்ட் உள்ள வருவாங்க? இதானே ஊரே இப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு உள்ள வரணும்? அப்போ ஒன்னு சைனீஸ் டெக்னாலஜியா இருக்கணும், இல்லைன்னா ரஷ்யன் டெக்னாலஜியா இருக்கணும். ஓகே, நான் அதான் கேட்கணும்னு. இப்போ வந்து எப்படி வந்து உலகத்தினுடைய எந்த விதமான அந்த உலக ஒழுங்குக்குள்ளே வராமல் இந்த உறவே வந்து முறிச்சுக்கிட்டு தனியாக எப்படி வந்து வடகொரியாவில் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னா 2 நாடுகள் மட்டும் தான், 2 நாடுகள் வச்சு சர்வை பண்ணி ஒன்றும் சுயம்பெல்லாம் அவங்க இல்லை. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து இப்போ ரஷ்யாவும் சீனாவோட சப்போர்ட் இல்லாட்டினா வடகொரியாவுடைய விஷயம் வந்து சிக்கலுக்குள்ளான விஷயம் மாறிடும். ஓகே, இப்படி இஸ்ரேல வந்து யூஎஸ் பேக்கப் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து வடகொரியா வந்து இந்த 2 நாடுகள் பேக்கப் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகமே இல்லாமல் அது இன்றைய காலகட்டத்தில் இப்படி ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடு உட்கட்டமைப்பு, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு நாடு போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை வந்து யூஎனால் எதுவுமே செய்ய முடியல. நம்ம எப்படின்னா காசா பற்றி வரத்த போகிறோம், காசால எப்படி நடக்குது, இதில் யூஎனோட ரோல் என்ன, இந்த மாதிரி பல போர்களில் யூஎனோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்படின்னு மாதிரி வடகொரியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகமே இல்லாத தன்மைகளை பற்றி யூஎனோட நிலைப்பாடு என்ன இருக்கு? அவங்க என்ன முயற்சிகள் எடுக்கலையா? இல்லை, நல்ல கேள்விதான். ஏன்னா இதுல நம்ம யூஸ்வலாக அந்த வாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு வீடியோ கேம், ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை, அவ்வளோதான். நிலம் சார்ந்த சண்டை தான் இதெல்லாமே இல்லை, ஜியோ பொலிட்டிக்கல் வார் தான் இதெல்லாமே. ஆனால் அப்போ நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் வாரில் ஜியோ பொலிட்டிக்கலாகவே அனலைஸ் பண்ணுவோமே தவிர ஹியூமனோட கேஷுவலிட்டிஸை எடுக்கவே மாட்டோம். ஹிட்லர் தான் இங்கே பிரச்சனை. 6 லட்சம் ஜூவோட கதை, அது யூதர்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணதுனால தான். இன்னைக்கு ஏன் இந்தியா பூரா உலகம் பூரா சூடானை பற்றி பேசவே இல்லை? அதே லெவலில் தான் அங்கேயும் சாகுறாங்க. மக்கள் மேட்டர் கிடையாது, ஜியோ பொலிட்டிக்கல் தான். எந்த கண்ட்ரிக்கு நமக்கு வந்து நிறைய அதில் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பவர் இருக்கும், இங்கேருந்து தான் ப்ராப்ளம் வரும். வெனிசுவேலால தான் போய் நோண்டுவாங்க. இன்னைக்கு சூடானில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அதோட மிகப்பெரிய கேஷுவலிட்டிஸ் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் ஒரு நியூஸ் கூட நமக்கு வராது. ஏன்னா அதை வந்து நோபடி கேஸ். காசால இருக்கிறது அது பாலஸ்தீன் இருந்தாலும் சரி, அதுல ஒரு 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. அது எதனால பெருசாச்சுன்னா ஈரானால தான் பெருசாச்சு. ஈரான்னு ஒன்று அங்கே இல்லைன்னா அது ஒரு சூடான் மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கண்டுக்கவே மாட்டாங்க, அழிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஈரான் பண்ற வேலையால அவங்க அந்த மேட்டர் ஹைலைட் ஆகுது. அதுவே ஈரானோட பெரிய சக்சஸ். தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க நம்ம எல்லாருக்கும், நம்ம பார்க்குறவங்களும் சரி, இங்கே இல்லாதவங்களும் சரி, எங்கேயோ யாரோ இருக்கவங்க எல்லாருக்கும் காசானா என்னன்னு தெரியும், பாலஸ்தீனா என்னன்னு தெரியும். அது ஈரானோட சக்சஸ், அதை இன்டர்நேஷனலாக கொண்டு வந்தது. இதே மாதிரி தான் அங்கே நார்த் கொரியாவோட கதையில அந்த கண்ட்ரியில நடக்கிற ஜனநாயகமோ இதெல்லாம் வந்து யாருக்குமே முக்கியம் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கவர்மெண்ட் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, எந்தெந்த கவர்மெண்ட் எனக்கு கண்ட்ரோல்ல இல்லை, இவ்வளவுதான்.
ஸோ இந்த நம்ம ஹியூமனிட்டி யூஎன் இது எல்லாமே வந்து அவங்களும் இப்படி தான் வேலை செய்வாங்க. எந்த இன்டர்நேஷ்னல் பாடி 200 சாங்ஷனுக்கு மேலே போட்டிருக்காங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்லேருந்து, யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்தும். என்னாச்சு? ஒன்றுமே ஆகல. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாம் போட்டிருக்கு, யாருமே கேட்கல. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் அவங்களுக்கு சப்போர்ட். அவங்க 2 பேருக்கும் இது நியாயம்னு அநியாயம்னு படலையா? எனக்கு தேவை ஜியோ பொலிட்டிக்கலே முக்கியமானது, அவ்வளோதான். ஸோ இந்த ரூத்லெஸ்ஸான ரூத்லெஸ்ஸாக பார்க்கணும். இதில் ஹியூமனிட்டி எதுக்கு வருதுன்னா, நமக்கு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, நம்ம ஊர்ல இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ஃபேக் நியூஸ் வருது, இல்லை தப்பான நியூஸை சொல்லி ஒரு கலகத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, மற்ற கண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் புரியும். அந்த பேட்டர்ன் வரும்போது சின்ன விஷயத்தை கண்ட்ரோல் ஆகுது, ஜேர்னலிசம் கண்ட்ரோல் பண்றாங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க, நியூஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கணும் எங்கேயோ போகுது. இதுக்காக மட்டும்தான் நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா இட்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ அதான் பார்க்கறாங்க. எஸ், நம்ம தொடர்ச்சியாக வந்து இப்போ அமெரிக்காவுடைய அந்த தலையீடுகள், அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை, ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க செய்யக்கூடிய ஆதிக்கத்தை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை தான் பேசுவோம். ஆனால் வந்து ரஷ்யா, சீனா அவங்கள பற்றி நம்ம பேச மாட்டோம். ரெண்டாவது அவங்க பாதிக்கப்பட்ட நாடாவே நம்ம பார்ப்போம். அமெரிக்காவில் அவங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட நாடாவே பார்ப்போம். ஆனால் அவங்களும் சில நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த டைமென்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம், அப்போ வந்து அமெரிக்காவுடைய தலையீடு உலக அளவில் வல்லாதிக்கம் பெருசாக இருக்கும் பொழுது அதை செக் பண்ணுற பேலன்ஸாக, அதை கண்ட்ரோல் பண்ணுற பேலன்ஸாக வந்து இந்த பக்கம் ரஷ்யாவும் சீனாவை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பேட்டர்ன் இது கரெக்டாக ஹெல்த்தியானதானா, அல்லது இவங்க வந்து தங்களுடைய நலனுக்காக மற்ற நாடுகளை சப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இவங்களே நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்க மாதிரியான நாடாக நமக்கு தெரியுது. அது எப்படி நம்ம பார்க்கலாம் அவங்கள? ஆனால் இதை நீங்கள் ரொம்ப ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் லா ஆஃப் ஜங்கிள். ஓகே, ஒரு மிருகங்கள் மாதிரி தானே நம்மளும். நம்ம இப்போ அமெரிக்கா வந்து ஒட்டுமொத்தமாக மேலே ஏறி சைனாவும் ரஷ்யாவும் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த உலகம். இவங்க இருக்கிறதுனால 2 பேரும் கெட்டது செய்யறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகுது. நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது இவங்க பண்ணாங்கன்னா இவங்க நல்லதுன்னு. டெமோக்ரஸிங்கிற பேர்ல தானே அமெரிக்கா போய் எல்லா இடத்தையும் இது பண்ணுது. எந்த ஊர்ல நீங்க டெமோக்ரஸிக்காக போய் கொண்டுட்டு டெமோக்ரஸி கொண்டு வர முடியும்? அப்பவே தெரியலையே அது டெமோக்ரஸி கிடையாதுன்னு. நீங்க மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணி தானே, அது ஸ்லோ ப்ராசஸ். அது மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணி உங்க உரிமைகள்லாம் என்னன்னு சொல்லி, நீதி எவ்வளவு பவரா இருக்கணும், FBI CBI எல்லாம் எவ்வளவு பவரா இருக்கணும்னு சொல்லி இண்டிபெண்டா கட்டமைச்சிட்டு இருந்தீங்கன்னா டெமோக்ரஸி வரும். நான் போய் உள்ளுக்குள்ள போய் அந்த மிலிட்டரியை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு, சதாம் ஹுசேனை கொண்டுட்டு, லிபியால வந்து கடாஃபியை கொண்டுட்டு, எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் வந்து ஜனநாயகத்தை இது பண்ண போறேன். நீ என்னாச்சு? எதுவுமே நீங்க பண்ணலையே, எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹூ கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு. கண்ட்ரோல் த வேர்ல்டுனா யாருக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸை நான் எப்படி எடுக்கிறது, அந்த கண்ட்ரோல் என்கிட்ட மேக்ஸிமம் ஆயில் இருந்துச்சுன்னா நான் தான் ஊர்ல நான் வச்சுதான் சட்டம். ஸோ இது வந்து ஒரு அந்த 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 தக் லைஃப் தான். Who controls the world? Who dominates the world? Who controls all the resources? ஓகே, வளங்களை கட்டுப்பட்டது, வளங்கள் மீது யார் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. உண்மையாக வடகொரையுடைய இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒரு நாட்களில் தேவைப்படும் போது வடகொரையினுடைய இன்டெப்த் இன்னும் தேவைப்படும் நாட்களில் நம்ம வந்து அதை பற்றிக்கலாம் விரிவாக பேசுவோம். இப்போ வருகையும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.